திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த மூவி ரிவ்யூ எபிசோட்ல நம்ம பார்க்க போற படம் 100 சாமி. நல்ல படமா? ரொம்ப நல்ல படம். அண்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஃபர்ஸ்ட் என்னன்னா, மறுமணம், ரீமேரேஜ் பண்றது. அதில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் அதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக அந்த படத்தோட டைரக்டர் கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, நான் பிச்சைக்காரன் படம் எடுத்தப்போ அம்மாவை தெய்வமாக பார்க்கணுங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தேன். ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க அம்மாவும் ஒரு மனுஷி தானே, அவளுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது தானே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு போயிருக்கேங்கிற மாதிரி பேசினார். அண்ட் அவரோட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மாற்றம், ஏன்னா அம்மானாலே தியாகம், அம்மானாலே கடவுள் மாதிரி, அம்மானா பிள்ளைங்களுக்காக மட்டும்தான் வாழணும், அம்மானா கணவன் அடித்தாலும் உதைச்சாலும் என்ன பண்ணாலும் தன்னோட குழந்தைகளுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணணும், இந்த சொசைட்டியோட அந்த பில்டப் எல்லாத்தையும் உடச்சி தகர்த்து ஒரு படம் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் நம்ம அதுக்காக அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும். ஆல்ரெடி பூ, பிச்சைக்காரன், ரோஜா கூட்டம் இந்த மாதிரியான பிரபலமான படங்கள் எடுத்த ஒரு வெற்றி இயக்குனர் தான் திரு சசி அவர்கள். எனக்கு அந்த படம் எல்லாத்த விடைக்கும் 100 சாமி படத்தில் ஒரு படி மேலே அவர் மேலே ஒரு மரியாதை வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கதையை உண்மையான கதைன்னு சொல்கிறாங்க. அந்த படம் முழுக்க பார்க்கும்போது உண்மையான கதைனா கதையை அப்படியே எடுப்பாங்களான்னா இல்லை, ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக எடுத்திருந்தாலும், பட் இப்படி ஒரு விஷயம் உண்மையிலே நடந்திருக்குங்கிறது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த கதையில் யாருக்கு மறுமணம் அப்படிங்கிறதா இங்கே முக்கியமான கேள்வி. அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நடித்தவங்களெல்லாம் பார்த்துடலாம். ஸ்வாசிகா லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்கள சுற்றி அவங்க தான் இந்த கதையே, அவங்க லைஃப்பில் நடக்கிற எல்லாமேவா தான் இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஸ்வாசிகாவோட பேரா ஜஸ்ட் ஒரு சின்ன ரோல், கெஸ்ட் ரோல் மாதிரி கேமியோ பண்ணிட்டு போயிருக்காரு. அது போக நம்ம நக்கலைட்ஸ் ஜேசன் திவாகர் பண்ணியிருக்காரு. அது போக பாலாஜி சக்திவேல் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் படம் ஃபுல்லாக வராரு, கிட்டத்தட்ட வில்லன் ரோல் அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் லிஜோ மோல் ஜோஸ் வந்து ஒரு கன்னியாஸ்திரி கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. கருணாஸ் நடிச்சிருக்காரு. கருணாஸ் வந்து ஸ்வாசிகாவோட அண்ணன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்படி படம் ஃபுல்லாக வந்தவங்க எல்லாமே அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்களை தாங்கி நடிச்சிருக்காங்க. எல்லாரோட ரோலையுமே அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த கதையிலே 2 முக்கியமான கேரக்டர்ஸ் யாருன்னா, ஸ்வாசிகா அதாவது கதைப்படி செல்வி அவர்களோட மகன் கேரக்டரில் வர்ற 2 பேர், அஜய் திஷான் அண்ட் சக்தி நடிச்சிருக்காங்க. 2 பேருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களை எவ்வளவு நேர்த்தியாக பண்ண முடியுமோ அவ்வளவு நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சினிமாத்தனம் தெரியலை அவங்க ஆக்டிங்கில். இட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலாக இருந்துச்சு, அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அண்ட் ஸ்வாசிகா நடிச்சிருக்காங்களான்னு கேட்டால், இதுக்கு முன்னே ஆடியோ லான்ச்சில் பேசினவங்க எல்லாருமே ஸ்வாசிகாவை ரொம்ப புகழ்ந்துருந்தாங்க. நான் ஆடியோ லான்ச்சோட ப்ரெஸ் மீட் பார்க்கும்போது அவங்க நடிக்கலை, அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்காங்கன்னு மேடையில் பேசின ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது ஓவர் பில்டப் கொடுக்குறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் கண்டிப்பாக இல்லை, ஸ்வாசிகா அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காங்க. வாட் இஸ் த ரியல் ஃபெமினிசம் அப்படிங்கிறதுக்கான நான் அதுக்காக ஒரு பொண்ணு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதெல்லாம் ஃபெமினிசமில் சேராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆடை சுதந்திரம் அதுக்கான முதல் படி. அவங்களோட விருப்பத்துக்கு அவங்கள அணிய விடுறதும் ஃபெமினிசமில் சேரும். நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரல. பட் இப்போ நான் இடையில 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு நகைக்கடையோட விளம்பரம் ஒன்று ரொம்ப பிரபலமாச்சு. அதில் ஒரு வயசான ஒரு பாட்டி இருப்பாங்க. அண்ட் பார்க்குறதுக்கு இட்ஸ் எலைட் ஃபேமிலி, ரொம்ப எலைட்டாக இருப்பாங்க. ஒரு பெரிய ஹோட்டலில் கெட் டுகெதர் மாதிரி நடக்கும். அங்கே அந்த பாட்டி, ஒரு வயசான பாட்டி வந்து, நான் இப்படி ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோன்னு மோதிரம் மாற்றி இது பண்ணிக்கிற மாதிரி ஃபேமிலி முன் நடக்கிற மாதிரி, அதுக்கு ஃபேமிலிலாம் ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிட்டு அப்புறம் சந்தோஷப்படுற மாதிரி காமிப்பாங்க. அது ஒரு ஆடு, ஸோ அதுக்குள்ளே அவ்வளோதான் பண்ண முடியும். பட் நம்ம பார்த்த அந்த சின்ன ஆடில் கூட ஒரு வசதியான ஆட்களோட வீட்டில், ஒரு நகர்ப்புறத்தில் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான ஒரு லைஃப் வாழ்கிற ஒருத்தங்களோட ரீமேரேஜ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன விஷயமா நமக்கு எடுத்து காமிச்சிருக்காங்க, அது ஒன்றும் தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த படத்தில் ஒரு கிராமம்னா அழகான வாழ்வியல் அப்படி இப்படின்னு நம்ம மண்டையை கழுவி வச்சுருக்காங்க, ரொமான்டிசைஸ் பண்ணி. கண்டிப்பாக அப்படி இல்லை. அங்கே இருக்கிற ஜாதி அடக்குமுறை, பெண் அடிமைத்தனம், ஏன் நகரத்தில் பெண் அடிமைத்தனம் இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் விட அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கிராமங்களில் தான் இருக்குது. இது எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சாக பேசியிருக்காரு. அண்ட் அந்த படத்தில் ஒரு சில டைலாக்ஸ் அது கண்டிப்பாக நம்மளோட மனசை தொடாமல் இருக்கவே இருக்காது. ஒரு கணவனை ஒரு பொண்ணுக்கு அவளோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டான் அப்படின்னாலே அவள் லைட்டு போடுறதுக்கு கூட யோசிக்கணும். 11 மணிக்கு மேலே ஏன் ஆம்பளை இல்லாத வீட்டில் லைட் எரியுது? இதெல்லாம் ஒரு கிராமப்புறத்தில் வாழ்கிற ஒரு கணவனை இழந்த பெண் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. இன்னொன்று, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொல்லப்புறத்துக்கு போகணுன்னா தான் நான் அடக்கிக்கிட்டு அவங்களுக்கு எப்போ வருதோ அப்போ தான் நான் போகணும், ஏன்னா அங்கே போனாலும் என்ன ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி. மறுமணத்தை பற்றி பேசும்போது அந்த ஸ்கூல் டீச்சர்கிட்ட ஸ்வாசிகா கன்வே பண்ணுற விதமாக இருக்கட்டும், அப்போ அந்த ஸ்கூல் வாத்தியாராக வர்றவர் ஒரு டைலாக் சொல்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. சிரிப்பார் அவர். ஸ்வாசிகா கேட்பாங்க, ஏன் சிரிக்கிறீங்க? நான் எனக்கு மறுமணம் பண்ணணும்னா நான் மறுமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடலாம்,
ஆனால் நீங்கள் அதுக்கே எவ்வளோ பேச வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அந்த டயலாகில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குன்னு புரிகிறவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ஆண் தன்னோட மனைவியை இழந்துட்டு மறுமணம் பண்ணிக்கிறாங்கன்னா, குழந்தைகளுக்கு அம்மா வேணும், அவனை பார்த்துக்க ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. ஆனால் ஒரு பொண்ணு மறுமணம் பண்ணிக்கிறதுக்குன்னா முதல்ல அந்த பொண்ணை சுற்றி இருக்கிறவங்களே எதிர்ப்பாங்க. முதல்ல ஒரு விஷயத்த நம்ம இங்கே சொல்லிடணும். ஒரு மகளுக்கு தன்னோட அம்மா அப்பா மறுமணம் பண்ணி வைக்கிறதுக்கும், ஒரு மருமகளுக்கு தன்னோட மாமனார் மாமியார் மறுமணம் பண்ணி வைக்கிறதுக்கும், அதே நேரத்தில் தான் கல்யாண வயசில் இருக்கும்போதும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்காம இருந்தார். அம்மா மறுமணம் பண்ணிக்கணும்னு கேட்கும்போது புரிஞ்சுக்காம இருக்கிற ஒரு பையன், அம்மாவோட வாழ்க்கை பேச்சு துணைக்கு கூட யாரும் இல்லை, பண்ண வேலையே திருப்பி திருப்பி பண்ணிட்டு அவங்க இருக்கிற அந்த விதம் என் மனசை கரைச்சிருச்சுன்னு டைலாக் பேசுகிற இடமா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி சினிமாத்தனமாக இல்லை. அவனா திருந்துறான். ஏன்னா முதல்ல அம்மா வந்து அந்த ஸ்கூல் வாத்தியார்கிட்ட சொன்னதை வச்சு அவங்க அம்மா வந்து அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அம்மா மறுமணம் பண்ணிக்கிறதா இருக்காங்கன்னு சொல்லும்போது அவனுக்கு கோபம் வருது. தன்னோட அம்மாவை அசிங்கமாக யோசிக்க தோணுது. ஏன்னா இந்த சமுதாயம் அவனுக்குள்ளே புகுத்தி இருக்குது. அப்படி ஒரு பொண்ணு ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணிட்டு அம்மா ஆயிட்டானா அவள் கடைசி வரை அம்மாவாக மட்டும்தான் இருக்கணும். கணவனை இழந்துட்டானா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதோ தனக்காக ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறதோ எதுவுமே அவள் பண்ணக்கூடாதுங்கிற இந்த சமுதாயத்தோட கருத்துக்கள் எல்லாம் அவன் மண்டைக்குள்ளே ஆழமாக விதைக்கப்பட்டிருந்ததன் விளைவாக தன்னோட அம்மாவை தப்பாக நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவனே பார்த்து அவன் படித்த பையன் இல்லை, அவன் மனசு மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக. அம்மா ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவான். ஃபஸ்ட்டு இவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்த மாதிரியே ஒரு கட்டத்தில் அவன் தம்பிக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். அப்போ சொல்லுவான், அம்மாவும் ஒரு பொண்ணு, அவளுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்ம தாய்ப்பாசங்கிற பேரில் அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல வரான். இப்போ இங்கே இந்த சொசைட்டியில் இருக்கிற உண்மையான நிலைமையும் அதுதான். அம்மானா தியாகம். அம்மாங்கிற வார்த்தைக்கு மறு வடிவம் கொடுத்தா அது தியாகமாக இருக்கணும். அம்மாங்கிறவ பொண்ணுக்காக தான் வாழணுங்கிற மாதிரி இருந்த இடத்துல தன்னோட 2 பையன்கள் சேர்ந்து அம்மாவை மறுமணத்துக்கு 43வது வயசில் மறுமணத்துக்கு சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இதை எப்படி அவங்க செய்கிறாங்கன்றதா கதை. இதுக்கு நடுவில் அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஜாதி பிரச்சனை, கணவனை இழந்து தனியாக இருக்காங்கிறதுக்காகவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிற ஆண்களோட மனநிலை. இந்த பாலாஜி சக்திவேல் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காருல்ல, அந்த பச்சை பெருமாள், அந்த கேரக்டர் முழுக்க முழுக்க செல்வி கேரக்டரை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காகவே துடிச்சிட்டு இருக்க ஒரு கேரக்டர். ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் ஒத்துக்கலை அப்படின்னு தெரியும் போது இன்னொருத்தரை பயன்படுத்தி, அவங்க வீட்டில் வர இன்னொரு பிரச்சனையை பயன்படுத்தி இந்த வீடுக்கு அடைஞ்சு இருக்கிறதுன்னு அவங்க வீட்டு முன்னாடி எழுதுகிற அளவுக்கு வன்மத்தை கொட்டக்கூடிய ஆளாக இருக்கார். இது ஒரு பக்கம் இருந்தால், சுவாசிகாவோட ஃபேமிலி சின்ன வயசில் கணவனை இழந்து அம்மா அப்பா வீட்டில் போய் நிற்கிறாங்க. எனக்கு என் குழந்தைங்களை படிக்க வைக்கணும், நான் வேலைக்கு போயே ஆகணும், நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஒத்தாசையாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு கேட்கும்போது கருணாஸ் என்ன சொல்லுவார்னா, அப்பா வேணா என் கூட இருக்கட்டும், அம்மாவை நீ கூட்டிகிட்டு போன்றுவார். அம்மா என்ன சொல்லுவாங்க, நான் வரல, புருஷன் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாதுன்றவாங்க. உங்களுக்கு அவ்வளோ வயசாயிடுச்சு. 26 வயசில் கதைப்படி 26வது வயசில் சுவாசிகாவோட கணவர் இறந்து போயிடுறாரு. ஆனால் அம்மா கூப்பிட்டப்போ வரலை. இப்போ பையன்கள் 2 பேரும் சேர்ந்து அம்மாவுக்கு மறுமணம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சப்போ பஞ்சாயத்து பேச வர்ற மாதிரி வருவாங்க. இப்போ ஒரு ஆணவ கொலை நடக்கிற இடத்துல எப்படி கேஷுவலாக பேசி கூட்டின்னு போய் தன் வீட்டு பொண்ணை லவ் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக கொலை பண்ணது. இப்போ கூட இந்த கவின் ஆணவ கொலை வழக்குலையுமே வீட்டில் வாங்க வந்து பேசுங்கன்னு கூப்பிட்டு அந்த பையனை அப்படி கொன்னுட்டாங்க. கேஸ் போயிட்டுருக்கு, அது வேற. இந்த மாதிரி ஒரு விஷயத்த எவ்வளோ கேஷுவலாக நாசுக்காக பண்ணுவாங்கன்றத ஒரு சீனில் காமிச்சிருந்தாரு. சீரியஸாக அந்த சீனை நான் காமெடியாக பார்த்துட்டு இருந்தேன். கருணாஸ் அவர்களோட கேரக்டர், அவர் அந்த சீனில் பேசுகிற வார்த்தைகள்லாம் ஒரு மாதிரி என்ன இப்படி ஃபன் பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சு அடுத்த செகண்டில் அந்த சுவாசிகாவை கொலை பண்ண அவர் ட்ரை பண்ணுற சீன் இருக்குல்ல, அது நம்மளை ரொம்பவே பயத்துக்குள்ளாக்கிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அது அவங்களோட கேரக்டராக தான் நடிச்சிருக்காங்கன்றதை தாண்டி இயல்பான ஒரு வாழ்க்கையாகவே வாழ்ந்திருக்காங்க. குடும்பமே சேர்ந்து நீ இந்த வயசில் கல்யாணம் பண்ணுற, உனக்கு அசிங்கமாக இல்லையா, அருவருப்பா இல்லையான்ற கொச்சையான வார்த்தைகளை பேசி இது பண்ணும்போது சுவாசிகாவும் பதிலுக்கு பேசிடுறாங்க. அந்த இடத்துல அந்த கேள்வி எவ்வளோ நியாயமாக படுதுங்கிறத நம்ம சுவாசிகா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சா நமக்கு புரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்கும். சுவாசிகா கல்யாணம் தெரிஞ்ச உடனே இந்த பச்சை பெருமாள் இருக்கார்ல, அவர் ஊரில் இருக்க ஆம்பளைங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுவார். பேசும்போது அவள் பிள்ளைங்க சேர்ந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, இதை நாம் ஏன் தடுக்கணும்னு ஒருத்தர் பேசுவார். அதுக்கு பச்சை பெருமாள் என்ன சொல்லுவார்னா, அப்படிலாம் விடக்கூடாது, இந்த பொண்ணுங்களை வச்சு தான், இந்த பொண்ணுங்களோட இதை வச்சு தான், விர்ஜினிட்டியை வச்சு தான் நம்ம ஜாதி மானத்தையும் குடும்ப மானங்களையும் காப்பாற்றிட்டு இருக்கோம். இன்னைக்கு 43 வயசுல இவளுக்கு புருஷன் இல்லைன்னு இவ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வை, நம்ம ஊர் பொம்பளைங்க சும்மா இருப்பாளுகளா? பிடிக்காத கணவனை வெட்டி விட்டு பிடிச்ச மாதிரி ஒருத்தனை தேடிக்க மாட்டாளுங்க. அப்போ ஒரு ஆணோட இன்செக்யூரிட்டி இங்கே ப்ளே பண்ணுது. ஏன்னா நம்ம அடித்தாலும் மிதித்தாலும் குழம்புல உப்பு இல்லைன்னு கத்துனாலும் அதை வாங்கிக்கிட்டு குழந்தைக்காக மனசு தேர்த்திக்கிட்டு இருக்கிறவ தான் நம்ம ஒரு பொம்பளை, அப்படி தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வசனங்களாக இருக்கட்டும். இது எல்லாமே கிராமப்புறங்களில் இயல்பாக பேசப்படுற வசனங்களாகவே இருந்துகிட்ருக்கு.
கொல்லப்புறத்துக்கு போகிறதுக்கு கூட நான் இன்னொருத்தங்க துணைய இன்னொரு பொண்ணுக்கு வந்தால் மட்டும்தான் என்னால் போக முடியுங்கிற அளவுக்கு கணவனை இழந்த ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் ஒரு பொண்ணு சகிச்சிட்டு இருக்கணும். இப்போ இவங்க அவங்க ஜாதியை காப்பாற்ற, அவங்க கௌரவத்தை காப்பாற்ற, இதெல்லாம் தாண்டி பச்சை பெருமாளுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸை தீர்த்துக்க சுவாசிகாவுக்கு நடக்கிற இந்த மறுமணத்தை தடுக்கணும். ஆனால் அவங்க பையன் ஒரு வசனம் ஒன்று சொல்லுவார். போலீஸ்கிட்ட போவார், இப்படி பாதுகாப்பு வேண்டி எங்கள் அம்மாவோட கல்யாணம் நடத்தணும். போலீஸ் கள்ளக்குறிச்சியில் 50 பேர் சாராயம் குடிச்சு இறந்துட்டாங்க, எல்லா போலீஸும் அங்கே போயிட்டாங்கன்ற ஒரு கான்ஸ்டபிள் கொடுங்கன்னு கேட்டால், அவங்க அம்மாவோட கல்யாணத்தை கோயம்புத்தூர்லேயோ சென்னையிலையோ நடத்திக்கும்பாரு. அதுக்கு அவங்க பையன் சொல்லுவான், எங்கள் அம்மா மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் இருக்கிற நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குது, அதை மாற்றணும்னா எங்கள் அம்மாவோட கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஊரில் தான் நடத்தணும்னு சொல்லும்போது போலீஸ் அலட்சியமாக பேசுவார். கடைசியில் ஒரு வழியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்டு போலீஸ் தலைமையில் தான் கல்யாணமே நடக்கும். அந்த கிளைமேக்ஸ்லாம் ரொம்பவே ஃபன்னியாக பழைய ரெஃபரன்ஸ்லாம் வச்சு எடுத்திருந்தாங்க. ஓவராலாக படம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு சில நெகட்டிவ்ஸ் அப்படி சொல்ல பார்த்தா எனக்கு நெகட்டிவாக தோணுது, அம்மா இப்படி மறுமணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்கன்னு தெரிஞ்சப்போ பையனுக்கு இயல்பாக ஒரு கோபம் வர்றது. இந்த சமுதாயமும் இங்கே இருக்கிறதும் பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும்னு இருக்கிற பழக்க வழக்கங்களுமே அவங்கள அப்படி ஆக்கியிருக்குன்னு காமிச்சது கூட ஓகே, காமிச்சிருக்காரு, அதான் உண்மை. ஆனால் அதனால பையன் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறான், படிப்பை விட்டுடுறான், குடிக்கிறான், இந்த மாதிரிலாம் காமிக்கிறது ஏதோ கொஞ்சம் ஓவராக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் இதை தாண்டி நெகட்டிவாக எனக்கு எதுவுமே படலை. படம் ஓவராலாகவே ரொம்ப நல்ல படம். வழக்கமாக மொக்கே ஒரு படம் எடுப்பாங்க, தேட்டர் ரிவ்யூ மோசமாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருங்க அப்படின்னு எல்லா தீர்ந்து போன சரக்கை தூக்கி அவங்க தலையில் கட்டிடுவாங்க. ஆனால் இந்த படம் இது நல்ல படம், இது உண்மையிலே ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் தேட்டருக்கு போய் படம் பாருங்கள். அண்ட் இந்த படம் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க இடத்துலேருந்து அவங்க உணர்வை பேசுகிற மாதிரி ஒரு படம் அது. பொண்ணு 21 வயசில் கணவனை இழந்துரும் கர்ப்பமாக இருக்கும்போது. அப்போவும் சுவாசிக்கா ஒரு விஷயம் சொல்லுவாங்க அவங்க பையன்ட்ட, இது வரைக்கும் புருஷனுக்கு மட்டும் பயந்து இருந்தா இன்னும் ஊரில் இருக்கிறவன் போகிறவன் வர்றவன் எல்லாருக்கும் அவள் பயப்படணும். அவ்வளோதான் ஒரு பொண்ணோட வாழ்க்கை. புருஷன் இருக்க வரைக்கும் புருஷனுக்கு பயப்படும். புருஷன் இறந்துட்டானா எந்த ஆம்பளை நம்மகிட்ட எப்போ மிஸ்பிஹேவ் பண்ணுவான்னு தெரியாது, யார் எப்போ அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது. அது தவிர யார்கிட்டயாவது நின்று பேசினாலே சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரியான டைலாக்ஸ்லாம் ஒரு பொண்ணோட மனநிலையில் இருந்து அந்த கேரக்டரில் வாழ்ந்து சுவாசிக்க நடித்து காமிச்சிருக்காங்க. அண்ட் டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் சாங்ஸ்லாம் பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்குது. பட் எனக்கு ரொம்ப சாங்ஸ் சொல்கிறேன் ரொம்ப கனெக்ட் ஆன மாதிரி இல்லை. அண்ட் விஜய் ஆண்டனி அவர்கள் வர்ற போர்ஷனை இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருக்கலாம், பட் அப்படியே செட்டிலாக முடித்த மாதிரி இருந்தது. பட் விஜய் ஆண்டனி அவங்க கொடுத்த ஒரு கேமியோ ரோலை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு, நல்ல ஆக்டிங் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அண்ட் மோரோவர் இந்த படம் யாருக்கு பிடிக்காதுன்னா, ஆம்பளை தான் கெத்து, பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், அதென்ன அவளுக்கு 2வது கல்யாணம்லாம் தேவைப்படுது, அதென்ன அவளுக்கு அப்படி என்ன தேவைப்படுதான் அப்படின்னு இக்கு வச்சு பேசுகிறவங்க, இந்த மாதிரி மிசாஜினிஸ்டாக இருக்க ஆம்பளைங்களுக்கும் அந்த மிசாஜினிக்கு முட்டு கொடுக்குற பொம்பளைங்களுக்கும் இந்த படம் பிடிக்காது. அதை தவிர ஃபேமிலி ஆடியன்ஸ் குடும்பமாக போய் பாருங்கள், நாளைக்கு நம்ம லைஃப் எப்படி வேணால் மாறலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம படத்துலையோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துலையோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி நம்ம நியூஸில் பார்க்கும்போது நம்ம அவ்வளோ பெரிய முற்போக்குவாதியாக மாறிடுவோம், சூப்பரில் செம்மல்ல அப்படின்னு. ஆனால் நம்ம லைஃப்பில் நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலியில் நமக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு வரும்போது நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாது. அப்படி ஏற்றுக்கிற மனநிலை என்னைக்கு வருதோ அன்னைக்கு இந்த சொசைட்டி டோட்டலாக மாறும். ரீமேரேஜுங்கிறது பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை, அதுவும் ஒரு பொண்ணு ரீமேரேஜ் பண்ணுறது இவ்வளோ கஷ்டமான விஷயமா, இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்காத நிலைமைக்கு இந்த சமுதாயம் மாறணுங்கிற கருத்தை தான் இயக்குனர் சசி அவர்கள் இந்த படத்தில் சொல்ல வர்றாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு, உங்களால் முடிஞ்சால் தேட்டரில் போய் பாருங்கள், இல்லைன்னா எப்படியாவது படத்தை பார்த்துருங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு மூவி ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி.